செய்கிறார், அவன் நம்மை அன்பு செய்கிறார். எந்த நிலையில் நாம் இருந்த போதிலும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். மனித தேவைகள் இறைவன் அறிகின்றார், மற்றும் பெயர் சொல்லி அவனை அழைக்கின்றார். மனித தேவைகள் இறைவன் அறிகின்றார், மற்றும் பெயர் சொல்லி அவனை அழைக்கின்றார். இனிய அன்பை வாரி வழங்கி திளைக்க செய்கின்றார், எல்லோருக்கும் அதனை பகிர்ந்து அளிக்க சொல்கின்றார். இனிய அன்பை வாரி வழங்கி திளைக்க செய்கிறார், எல்லோருக்கும் அதனை பகிர்ந்து அளிக்க சொல்கிறார். இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். எந்த நிலையெல்லாம் இருந்த போதிலும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, இன்று வணக்க மாதத்தின் இறுதி நாளாகிய மே 31ஆம் நாள் கன்னி மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த நிகழ்வை, திருநாளை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நமக்கு என்ன சொல்கிறது? சந்திப்பு என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடைபெறுகின்றது. நாம் யாரையோ சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சந்திப்பானது இரண்டு வகையில் நடைபெறுகிறது. ஒன்று, நம்முடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தருகிறது, அல்லது நம்முடைய சந்திப்பு துக்கத்தை தருகிறது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவர் வர்றாரு ஓடுங்க, அவர் வந்தால் ஏதாவது பேசுவார், அது நமக்கு ஒத்து வராது, எப்போ பார்த்தாலும் நம்மளை இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லுவார். ஒருவருடைய சந்திப்பு, ஒருவருடைய வருகையானது அங்கே துயரத்தை இது கொடுக்கிறது. ஆனால் ஒரு சிலரை நாம் மிக மனநிறைவோடு வீட்டிற்கு வாங்க, எப்போ வந்தீங்க, என் கூட தங்குங்க, நீங்கள் இருந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது, அரவணைப்பாக இருக்குது, எங்களுக்கு புத்துயிர் கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களுடைய வருகை என்று நாம் சொல்லுவோம். அது நம்முடைய மாமாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சில பேர் நம்ம பிடிக்காத சித்தப்பா நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவர் வந்தாலே நமக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனால் இன்று நாம் பார்ப்பது அன்னை மரியாளுடைய சந்திப்பு அங்கே ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கிறது. எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தையானது மகிழ்ச்சியாக துள்ளுகிறது. இந்த ஒவ்வொருடைய சந்திப்பு, நம்முடைய சந்திப்பு இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? அன்னை மரியாளுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுத்ததற்கு காரணம், அன்னை மரியாள் நற்கருணையுடைய பேழையாக இருந்தார். இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே தாங்கி கொண்டு அந்த இயேசுவை கன்னிமரி எலிசபெத் அம்மாளுடைய வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். ஆகவே யாரெல்லாம் கடவுளை மையமாக வைத்து கடவுளை எடுத்து சென்று பிறரை சந்திக்கின்றோமோ அங்கே மனநிறைவு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. கடவுள் இல்லாத சந்திப்பு அங்கே மகிழ்ச்சி இல்லை. ஆகவே இன்று நாம் கடவுளோடு, கடவுளை இன்று இந்த கொரோனா காலத்திலே எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு, துயரப்பட்டு, அல்லல்பட்டு, பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நம்முடைய சந்திப்பானது இயேசுவை மையப்படுத்திய சந்திப்பாக இருக்கணும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அன்னை மரியாள் எவ்வாறு எலிசபெத் அம்மாளுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்தாரோ அதே போல இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்வோம். நம்முடைய சந்திப்பு மகிழ்ச்சியுடைய சந்திப்பாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த சந்திப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்கிறது என்றால்,
தேவைப்படுவோருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஓடோடி உதவி செய்கின்ற அன்னை மரியாள். ஏனென்றால் எலிசபெத் அம்மாளுக்கு தேவைப்படுகிறது, அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. அவர் சொல்லவில்லை, ஆனால் அன்னை மரியாள் தானாக முன்வந்து செல்கிறார். இதுதான் கடவுளுடைய பார்வையிலே கடவுளை மையப்படுத்துகிறவர்கள் தேவைப்படுவோருக்கு தானாக முன்வந்து உதவி செய்வார்கள். ஆகவே நாம் இன்று இந்த சந்தப்பினுடைய பெருநாளை கொண்டாடுகிற பொழுது உதவி செய்கின்றவர்களாக நாம் மாறுவோம். கடவுளை மையப்படுத்தி உதவி செய்ய, அதிலும் மிக முக்கியமாக தேவைப்படுபவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். இந்த நாளிலே மிக சிறப்பாக உலகத்திற்காக ஜெபிப்போம், இந்திய நாட்டிற்காக ஜெபிப்போம், நம்முடைய தமிழ்நாட்டிற்காக, நம்முடைய பாண்டி நகரத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். மிக சிறப்பாக இந்த கொரோனாவால் நம்முடைய தூய ஆவியானுடைய ஆலயத்தில் இருக்கின்ற குடும்பங்களிலே பாதிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்கள், இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். கடவுள் ஒருவரே ஆறுதல் கொடுக்கக்கூடியவர், கடவுள் ஒருவரே நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர். அந்த கடவுளை மையப்படுத்தி அன்னை மரியாளிடம் சிறப்பாக பரிந்து பேசுவோம். பரிந்து பேசுகின்ற தாய், வல்லமையாக நமக்கு வரங்களை பெற்றுக் கொடுக்கின்ற இந்த தாய் நம்முடைய குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த திருப்பலியை ஒரு தூய்மையான பலியாக ஒப்புக் கொடுக்க எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியை ஒரு தூய்மையான பலியாக ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்னும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி.
இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து உங்களிடையே விளங்குகின்றார். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீ பேறு பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்றார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் வணக்க மாதத்தின் இறுதி நாளாகி இன்று அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பெருவிழாவை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்விருவரின் சந்திப்பு வரலாற்றின் முக்கிய நிகழ்வாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். இறைவனின் தாயாக அறிவிப்பு பெற்ற அன்னை மரியாள் தன் உறவினரான எலிசபெத்தை தேடி செல்கின்றாள். நம் மனித எண்ணங்களுக்கு மாறாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை
இந்த நிகழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துச் சொல்லுகின்றது. பெண்களுக்குள் ஆசி பெற்றவளாக அன்னை மரியாள் உயர்த்தப்பட்ட பொழுது கடவுளின் திருமகனை தன் வயிற்றில் கருவாக சுமந்த அன்னை தற்பெருமை கொள்ளாமல் தாழ்ச்சியோடு தனக்கு அறிவுறுத்தப்பட்ட தன் உறவினரான எலிசபெத்தை நாடி செல்லுகின்றாள். எனவே இந்த விழாவின் முதல் கருத்தாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது, நம் உயர்வில் நாம் தாழ்ச்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும். அன்னை மரியாள் தன்னை ஒரு பொழுதுமே உயர்த்தி கொள்ளாமல் தேவைப்படுவோரின் துயரை தீர்ப்பதிலே தன்னலமற்ற அன்னையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, நாம் நல்லது செய்கின்றோம் என்பது நாம் நல்லவர்களாகவும் நல்ல நிலையிலும் இருக்கின்றோம் என்கின்ற பொழுது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய பலவீனத்திலே நாம் நம்முடைய உதவிக்கரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்கு இன்றைய விழா இரண்டாவது அழைப்பாக நமக்கு அமைகின்றது. தானும் கருவுற்றிருக்கின்றேன், தன் உறவினால எலிசபெத்து இருக்கின்ற இடமோ 4 நாள் பயணத்தை உள்ளடக்கியது. இருந்த பொழுதும் அன்னை மரியாள் அந்த சூழலை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துன்பத்தை மேற்கொண்டு நெடும் பயணம் மேற்கொண்டு எலிசபெத்தை சந்திக்கின்றாள். அவ்வாறாக இருவரும் சந்திக்கின்ற பொழுது நடைபெறுகின்ற மாபெரும் நிகழ்வுகளைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிபாடுகளிலே பயன்படுத்துகின்றோம். முதலாவதாக எலிசபெத்து அன்னை மரியாளை சந்தித்த பொழுது, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீர், உமது வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்ற மங்கள வார்த்தை ஜபத்தின் உருவாக்கம், தொடக்கம், அதன் முழுமை இன்றைய விழாவிலே அடங்கி இருக்கின்றது. எனவே எலிசபெத்தின் இந்த வாழ்த்து அன்னை மரியாளுடைய காதில் ஒலித்த பொழுது அந்த இருவருக்குள் இருக்கின்ற குழந்தைகளும், கருவில் இருக்கின்ற குழந்தைகளும் அக்களிப்பதை பார்க்கின்றோம். இந்த வாழ்த்தை கேட்டதும் அவர்கள் வயிற்றிலுள் இருந்த குழந்தைகள் பேருவகையால் துள்ளி எழும்புகின்றன. எனவே அதன் வெளிப்பாடாகத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய புகழ் பாடலை எடுத்துச் சொல்லுகின்றாள். எனவே இந்த மாபெரும் நிகழ்வு நமக்கு வலியுறுத்தி சொல்வது, இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்திக்க ஆவலோடு வருகின்றார். இவ்வளவு காலம் நாம் ஆலயத்திலே ஒன்று சேர்ந்து அந்த ஆண்டவரை சந்தித்த நாட்கள் எல்லாம் சற்று நம்மிலிருந்து விலக்கப்பட்டு, இப்பொழுது இந்த இணையதள வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் சந்திக்க வருகின்றார். எனவே இந்த துன்பமான, துயரமான, கொடிய சூழலிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகின்றார். எனவே இந்த ஆண்டவரை நான் எந்த நிலையில் சந்திக்கின்றேன்? எலிசபெத்தை போன்று ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அடையாளம் கொண்டவர்களாக நாம் ஆண்டவரையே முழுமையாக மையப்படுத்தியவர்களாக நாம் சந்திக்கின்றோமா? அல்லது எல்லா நிகழ்வுகளிலும் இதுவும் ஒரு நிகழ்வு என்ற நிலையில் நாம் இந்த திருப்பலி கொண்டாட்டங்களிலே பங்கேற்கின்றோமா? எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த விழாவின் வழியாக எவ்வாறு அன்னை மரியாள்
ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு பிறருக்கு துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் இருக்கின்றவர்களை சந்திக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவளாக அன்னை மரியாள் இருந்தாலோ, எவ்வாறு எலிசபெத்து அந்த ஆண்டவரின் தாய் என்ற நிலையை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய நிலையில் எலிசபெத்து உயர்த்தப்பட்டாலோ, அதுபோல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளங்களாலும் நம்முடைய எண்ணங்களாலும் உயர்த்தப்பட்டவர்களாக, கிறிஸ்துவை மையமாக கொண்டவர்களாக, அன்னை மரியாளை நம் வாழ்வின் பரிந்துரையாளராக ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ வரம் வேண்டி, தொடர்ந்து அன்னை மரியாள் நம்மையெல்லாம் சூழ்ந்திருக்கின்ற இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்ற தன் திருமகனிடம் பரிந்து பேச இப்பலி வழியாக தொடர்ந்து பக்தியோடு பங்கேற்போம். இயேசுவே உன் பாதமே ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே.